திருக்குறள் மிக சிறந்த அறநூலுங்க. உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்துற வகையில எழுதப்பட்டிருக்கு. சாதி, சமயம், மதம், இனம் ஆகிய வேறுபாடெல்லாம் பார்க்காம அனைவரும் படிச்சு ஏத்துக்கிற தக்க கருத்துக்களை கொண்டு இருக்கிறது தாங்க நம்ம திருக்குறள். நம்ம திருக்குறளை உலக பொதுமறைன்னு போற்றுகிறார்கள். எந்த நூலுக்கும் கிடைக்காத பெருமை நம்ம திருக்குறளுக்கு உண்டுங்க. திருக்குறள்ல உலகத்துல இருக்க முக்கிய மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுக்கு பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ பணுவல், முப்பால் அப்படின்னு பல பேர் வச்சு அழைக்கிறாங்க. திருக்குறள் 3 பிரிவா பிரிச்சு எழுதப்பட்டிருக்குங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க. 133 அதிகாரங்கள் இருக்கு. அதுல 1330 குறட்கள் இருக்குங்க. இதுல ஒவ்வொரு குறளுமே நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிற வகையில திருவள்ளுவர் அமைச்சு கொடுத்திருக்காரு. திருக்குறள் வழி நாம் நடந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வசந்தத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க. நல்வழியில நம்ம நடக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா திருக்குறள் வழி நடக்கணுங்க. அதத்தான் அழகா சொல்லியிருப்பார் வள்ளுவர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம திருக்குறளை கத்துக்கிட்டு திருக்குறள் வழி நின்னோம் அப்படின்னா நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாங்க.